வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கல் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த வேர்டு ஹார்மோன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் க்ரீக் வேர்டு ஹார்மோன் மீனிங் டு எக்ஸைட். அதாவது இந்த ஹார்மோன்ற வேர்டு வந்து க்ரீக் வேர்டு ஹார்மோன் அப்படின்ற வேர்டு தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் வந்து டு எக்ஸைட். ஆமாம், கண்டிப்பாக எந்த ஹார்மோனாக இருந்தாலும் அந்த ஹார்மோன் வந்து ஒன்று எக்ஸைட் பண்ணத்தான் வைக்கும் அந்த ஆர்கானிசத்தை. த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். கரெக்டு தான். ப்ரொடியூஸ்டு பை பிளான்ஸ் கால்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ். அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கண்ட்ரோலும் அதோட கோஆர்டினேஷனும் யார் மூலிமா பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் மூலிமா தான் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிளான்ஸ் several cells are capable of producing hormones. These phytohormones are nothing but plant hormones. Phytona plant, hormonesனா ஹார்மோன். ஸோ வந்து என்னது டு எக்ஸைட், பிளான்ட் வந்து எக்ஸைட் பண்ண வைக்கிறது. அதான் பைட்டோ ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் வெர்டிபிரேட் அனிமல்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து வெர்டிபிரேட் அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கும். possess a diversified communication system. டைவர்சிஃபைட்னா நிறைய விதமான கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கா. டு கோஆர்டினேட் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக்கல் ஃபங்க்ஷன். ஃபிசியாலஜிக்கல்னால் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஃபேட் சிந்தசிஸ், அந்த மாதிரி. மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் பை கெமிக்கல் இன்டகிரேஷன். The endocrine system acts through the chemical messengers through known as hormones which are produced by specialized glands. ஸோ இந்த மாதிரி எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் வந்து சில ஸ்பெஷலைஸ்டு கிளான்ஸ் மூலயமா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் சச் அஸ் டைஜஷன், மெட்டபாலிசம், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் கண்ட்ரோல் பை ஹார்மோன்ஸ். ஓகேவா? இதோட இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சு இனி நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம், லைன் பை லைன் சீரீஸ் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து ஆர்கானிக் மாலிக்யூல் நான் வச்சுக்கணும். இது வந்து ஹார்மோன்ஸ்னாலே பொதுவாக என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வெரி லோ கான்சன்ட்ரேஷன், வெரி லோ அமௌண்ட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே பிளான்ட்டாக இருக்கிறப்ப வெரி லோ கான்சன்ட்ரேஷன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் மாலிக்யூல்ஸ் கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். ஓகேவா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். there are 5 types of major classes of plant hormones. என்னென்னது? ஆக்சின், சைட்டோகினின், ஜிப்பர்லின், அப்சிசிக் ஆசிட், ABA, எத்திலின். among these all plant hormones, ஆக்சின், சைட்டோகினின், ஜிப்பர்லின் இது எல்லாமே பிளான்ட் ப்ரொமோட்டார்ஸ். அதே இது அப்சிசிக் ஆசிடு, எத்திலின் எல்லாமே பிளான்ட் இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேவா? பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ், பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் எலாங்கேஷன், ஆக்சின் அண்ட் ஜிப்பர்லிக் ஆசிட். ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு ஆக்சினும் ஜிப்பர்லிக் ஆசிடும் உதவும். அதே இது இங்கே பாருங்கள், இங்கே வந்து செல் டிவிஷனுக்கு சைட்டோகினினும் ஜிப்பர்லிக் ஆசிட் உதவும். அதே இது ஸ்டொமேட்டோ க்ளோஸருக்கு அப்சிசிக் ஆசிட் உதவும். ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகும்ல, அதுக்கு அப்சிசிக் ஆசிட் உதவும். அடுத்து க்ரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ், அதுக்கு சைட்டோகினின். இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங் வந்து எத்திலினுக்கு உதவும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் ஜோன், அதுக்கு வந்து எத்திலின் அண்டு ஆக்சின் உதவும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்சிஷன் ஜோன் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து இலை வந்து கீழே விழுது அப்படின்றதுக்கு பேர் தான் அப்சிஷன் ஜோன். அந்த கீழே விழுகிற ப்ராசஸுக்கு பேர் அப்சிஷன். ஓகேவா? அது பார்ப்போம். அடுத்து ஃபஸ்ட்டு ஆக்சின் பற்றி பார்ப்போம். ஆக்சின் க்ரீக் வேர்டு என்ன எடுத்துக்காங்க? ஃப்ரம் ஆக்சின் டு ஆக்சினுக்கு அர்த்தம் டு க்ரோன்னு அர்த்தம். வேர் த ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் டிஸ்கவர். இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்கவர் ஆனது, கண்டுபிடிச்சிருக்காங்க. த டேர்ம் ஆக்சின் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கோல் அண்ட் ஹாஜன் ஸ்மித் இன் 1931.
Auxin are produced at the tip of the stems and roots from they were migrate to the zone of elongation. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சின் வந்து ரூட் டுப்லேயோ ஷூட் டுப்லேயோ ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சின் வந்து அப் டு ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் வரைக்கும் போகும், மைக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லஸ் டார்வின் 1880 என்ன பண்ணார் அப்படின்னா அப்சர்வ்ட் யூனிலேட்ரல் க்ரோத் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் கெனரி கிராஸ். கெனரி கிராஸோட பொட்டானிக்கல் நேம் வந்து பலாரிஸ் கெனரியன்சிஸ் கோலியோப்டேஸ். கோலியோப்டேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கோலியோப்டேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அப்பா இதுதான் இப்போ வந்து ஸ்டெம்முன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஸ்டெம்முக்கு ப்ரொடக்டிவான கவரிங், ஸ்டெம்மோட ப்ரொடக்டிவ் கவரிங் தான் என்னது கோலியோப்டைட். அதே இது ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. ரூட்டோட ப்ரொடக்டிவ் கவரிங்க்கு பேர் கோலியோரைசா. ஓகேவா, புரிஞ்சா அப்போ? ஸோ அந்த கோலியோப்டைட் வச்சு இது பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு, யூனிலேட்டரில் ஒரே 2 டைரக்ஷனில் தான் என்ன இருக்குது, க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா கர்வேச்சராகவும் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. He came to the conclusion that some influence was transmitted from the tip of the coleoptile to the base of the region. ஓகேவா, கோலியோப்டைல் டிப்பில் இருந்து ரீஜியனோட பேஸ் அது வரைக்கும் எனக்கு ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை தான் வெண்ட்டு வந்து ஆக்சின்னு கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃப்ரிட்ஸ் வார்மோல்ட் வெண்ட் அப்படின்றவர் 1903 to 1990. இந்த வருஷங்கள்லாம் கொஞ்சம் முக்கியம்தான், எப்படினாலும் கேட்பாங்க. A Dutch biologist, இதுவும் முக்கியம். A Dutch biologist demonstrates the existence and the effect of oxygen in plants. He did a series of experiments in Avina coleoptile. ஓகேவா, அதாவது சார்லஸ் டார்வின் எப்படி கெனரிகா கோலியோப்டைல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி வென்ட்டு அவினா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கோலியோப்டைல்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப் ஆஃப் அவினா கோலியோப்டைல்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறாரு, அவினா பிளான்ட்டில் இருக்கிற கோலியோப்டைல்ஸை வந்து அதோட டிப்பை ரிமூவ் பண்ணிடுறாரு, கட் பண்ணி எடுத்தார். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட்டான இடம் வந்து வளரலை, கட்டான இடம் வந்து வளரலை. The cut tips did not grow, indicating that the tips produced something essential for growth. ஓகேவா, அந்த கட்டான டிப் வந்து வளரலை. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த கட்டான டிப்புக்கு மேலே அகர் பிளாக் வைக்கிறாரு, அப்பயும் வளரல. ஓகேவா, இங்கே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ்ட் அகர் பிளாக் ஆன் டீகேபிட்டேட்டட் கோலியோப்டைல் டிப்ஸ். கோலியோப்டைல் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்சஸ். அடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த அகர்பாக்கு மேலே கோலியோப்டைல் டிப்பை வைக்கிறார், கட் பண்ண கோலியோப்டைல் டிப்பை வைக்கிறார். இன்றைக்கி நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ் த டிட்டாச் கோலியோப்டைல் டிப்ஸ் ஆன் அகர் பிளாக்ஸ். திருப்பி அந்த அகர் பிளாக்ஸை வந்து கட் பண்ண ஷூட்டுக்கு மேலே வைக்கிறார். In his next experiment, he placed detached coleoptile tips on agar blocks. After an hour, he discarded the tips and placed the agar block on the decapitated coleoptile. It grew straight up. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த அகர் பிளாக்கை வச்சக்கப்புறம் அந்த ஸ்டெம்மு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துச்சு, அப்ரைட்டாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகேட்டிங் சம் கெமிக்கல். ஸோ இதனால் என்ன ஆகுது, இதனால் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் அந்த அகர் கட் பண்ண கோலியோப்டைல்லேருந்து அகர் பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த ட்ரான்ஸ்ஃபரான அகர் பிளாக்கை கொண்டு போய் கட் பண்ண செடிக்கு மேலே வைக்கும்போது அந்த செடி நல்லா அப்ரேட்டாக மேலே வளருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. இட் க்ரூ ஸ்ட்ரைட் அப் இண்டிகேட்டிங் சம் கெமிக்கல் ஹேர் diffused from the cut coleoptile tips to agar block which stimulated the growth. From his experiment, Wendt concluded that the chemical diffusing from the tip of coleoptile was responsible for growth, and he named it as auxin.
மீனிங் டு க்ரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். லைன் சீரிஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். டைப்ஸ் ஆஃப் ஆக்சின். சைட்டோகினின், ஜிப்பர்லின். அதெல்லாம் அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஆக்சின். டைப்ஸ் ஆஃப் ஆக்சின் பாருங்கள். ஆக்சின்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ், நேம்லி நேச்சுரல் ஆக்சின்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின்ஸ்னால் என்னது? ப்ரொடியூஸ்டு பை பிளான்ஸ். எக்ஸாம்பிள் ஐஏஏ, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? அது சிந்தட்டிக் ஆக்சின்னா ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்ட் ஆக்சின்ஸ் தட் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின்ஸ் கால்ட் அஸ் சிந்தட்டிக் ஆக்சின். எக்ஸாம்பிள் 2,4-D 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேயா? ஓகே. அடுத்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். Auxin bring about a very variety of physiological effects in different parts of the body. அதாவது ஆக்சின் வந்து நிறைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னது? ஃபஸ்ட்டு ப்ரொமோட் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் போலியோபேஸ் விச் மேக்ஸ் தம் டு க்ரோ. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இதில் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் எங்கே லைட் இருக்கோ அங்கே நோக்கி தான் அதோட க்ரோத்தும் இருக்குது, செல் எலாங்கேஷனும் இருக்குது. லைட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வளரும். லைட்டு கொஞ்சம் இன்க்ளைண்டாக வந்துச்சு அப்படின்னா அது பிளான்ட் க்ரோத்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா லைட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆக்சிஜன் வந்து வேலை செய்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஆக்சிஜன் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ. அதாவது ஆக்சிஜன் வந்து அட் லோ கான்சன்ட்ரேஷனில் ரூட் ஃபார்மேஷனை ப்ரொமோட் பண்ணும். அதே இது அட் ஹை கான்சன்ட்ரேஷனில் இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஆக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த எபிக்கல் பட்டு என்ன செய்யும்? லேட்ரல் பட்டோட வளர்ச்சியை தடுக்கும். அதுக்கு பேர் எபிக்கல் டாமினன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த எபிக்கல் பட்ஸ் சப்ரஸ் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் எபிக்கல் டாமினன்ஸ். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ். வர்த்தன கார்பின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லைம் எக்ஸெட்ரா. சீடே இல்லாத பழங்கள் வர்றதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிஜன்ஸ் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அதாவது அப்சிஷன் லேயர் இலை வந்து கீழே விழுகிறதுக்கு விழுக போகிற அந்த பாயிண்ட், அந்த லேயர் ஃபார்மேஷனை இந்த ஆக்சிஜன் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டினோ பாருங்கள். ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் PAA அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் IAL ஆர் நேச்சுரல் ஆக்சின்ஸ். இதெல்லாமே நேச்சுரல் ஆக்சின்ஸ் தான். அதாவது இண்டோல் 3 பியூட்டரிக் ஆசிடும் IBAவும், இண்டோல் 3 ப்ரொபனோயிக் ஆசிடும், ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிடும் NaAவும், 2,4,5-T 2,4,5-ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிடும் ஆர் சம் ஆஃப் த சிந்தட்டிக் ஆக்சினா. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து சைட்டோகைனின்ஸ் பார்க்கலாம். சைட்டோகைனின்ஸ், ஜிப்பர்லின்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.